ஹாய் எவ்ரிவன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 2 ஒரு கவிதை தான் பார்க்க போகிறோம். காணி நிலம் அப்படிங்கிற கவிதை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லோ கலர் பாக்ஸில் நுழையும் முன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவை உணர்ந்திருக்கிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். ஒன்றும் இல்லை, இப்போ எவ்வளோ பில்டிங்ஸ் பார்க்குறோம். அந்த பில்டிங்ஸோடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கட்டிடத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, முற்றிலும் இயற்கையை விட்டு ரொம்ப தள்ளி போய் இயற்கையே பார்க்க முடியாத மாதிரி எல்லாமே வச்சு அடைச்சி வெளியே வெளியே ஒரு வானத்தை பார்க்க முடியாத மாதிரி, சுற்றி இருக்கிற ஒரு வயல் ரோடு எதையுமே பார்க்க முடியாத மாதிரி அந்த இயற்கையை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரியான கட்டிடத்தை தான் அமைக்கிறாங்க. ஆனால் அதனால் நம்ம எப்படி இருக்கோம்னா, இயற்கையவே நம்ம திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு வெளியே போனால் கூட ஒரு ஒரு சராசரியான விஷயத்த கூட ரொம்ப அதிசயமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இயற்கையை விட்டே நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம். ஆனால் பாரதி இயற்கையாக ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், அதை சுற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும், இப்படி இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இந்த பாட்டில். இந்த பாட்டுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. இந்த பாட்டை படிக்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் படவேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். இந்த பாட்டை எழுதினவர் பாரதியார். இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துட்டு இந்த பாட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்த்துடலாம். காணினா ஒரு நில அளவை குறிக்கும் சொல். இப்போ கடைக்கு போனால் 1 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு ஒரு பொருளுக்கு ஒரு அளவை பெயர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நிலத்துக்குன்னு ஒரு அளவை பெயர் இருக்குது. இந்த காலத்தில் ஒரு சதுரடி, ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்ட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பெயர்கள், அந்த தமிழ் பெயர்கள் என்னென்னா காணி, நில அளவையை குறிக்கிற பெயர் காணி. அடுத்தது மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள்னால் அந்த மாடி அடுக்கடுக்காக கட்டுறாங்கல்ல, மேலே 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 நிறைய ஃப்ளோர்ஸ் கட்டுறாங்கள்ல, அதுதான் மாடங்கள் சொல்கிறாங்க. சித்தம்னா மனம் அல்லது உள்ளம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ அந்த பாட்டுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஒரு காணி அளவு இருக்கிற ஒரு நிலம் வேண்டும். அது ஏதோ ஒரு அளவு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாக, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், அது எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு நில அளவையை குறிக்கிற ஒரு அளவு காணிங்கிறது. அந்த காணி அளவு நிலம் வேண்டுமா, அங்கு அந்த நிலத்தில் ஒரு மாளிகை கட்டி தரணுமா, அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். அந்த மாளிகை எப்படி இருக்கணுமா, அழகழகான தூண்கள் இருக்கணுமா, ரொம்ப வெண்ணிறத்தில் அடுக்கடுக்காக மாடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். அந்த வீட்டு பக்கத்திலே அல்லது அந்த மாளிகை பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கணுமா, அது நல்ல நீரை தரணுமா. இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். தென்னை மரமும் பக்கத்தில் வேணுமா. அந்த தென்னை மரத்துலேருந்து இளநீர் கீற்று ரெண்டுமே அது தரணும் அப்படின்னு தர்ற மாதிரியான தென்னை மரம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும். அந்த வீட்டிலேருந்து பார்த்தா என்ன தெரியணும், நிலா தெரியணும், அந்த ஒளி அப்படியே வீசணும், அதை பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். அப்படியே கூடவே அந்த குயிலோடைய அந்த குரலோசை கேட்கணும், அது கூவுறது கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும். அப்படி சிலுசிலுன்னு காற்றுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி தர்ற மாதிரியான தென்றல் காற்று வீசணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. இந்த கவிதையோட எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். இப்போ அடுத்து அந்த எல்லோ கலர் பாக்ஸில் நூல்வெளி பாரதியார் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர், அதாவது இப்போது இந்த ரீசெண்ட் இயர்ஸ் கவிஞர் இவர். அவருடைய உண்மையான பெயர் என்னென்னா சுப்பிரமணியன்.
இளமையிலேயே சிறப்பாக வந்து இவர் நல்லா கவிதை எழுதுவாராம், நல்லா கவிதை எழுதி பாடுவாராம். எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். எட்டயபுர மன்னர் தான் வந்து இவருக்கு பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருக்கார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் நிறைய பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைச்சிருக்காராம். இவர் எழுதின சில நூல்களை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இன்னும் இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து குறிப்பிட்டு ஒரு சில இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து தான் வந்து இந்த காணி நிலம் அப்படிங்கிற இந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.